வணக்கம், நான் சுரியதங்கராஜ். இன்றைக்கி நாம் ஃப்ரோசன் பிரின்சஸ் தீமில் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃப்ரோசன் பிரின்சஸ் தீம் அப்படின்னாலே ஒயிட், ப்ளூ இந்த கலர் தாங்க அதிகமாக இருக்கும். அதனால் நான் 3 கலரில் ஃபாண்டன்ட் எடுத்துருக்கிறேன். ஒன்று டார்க் ப்ளூ, அப்புறம் லைட் ப்ளூ, அப்புறம் ஒயிட் கலர், இது 3 கலரும் எடுத்துருக்கிறேன். இந்த 3 கலர் வச்சு தாங்க இந்த கேக்கான டாப்பர்ஸ் எல்லாம் நான் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு ட்ரீ மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். ட்ரீனா நம்ம க்ரீன் கலர்லேயே பண்ணலாம். ஆனால் இது ப்ளூ அண்ட் ஒயிட் தீமில் வர்றதுனால நான் இது ப்ளூ கலர்லேயே பண்ணிகிட்ருக்கிறேன். இதை நம்ம நார்மல் ட்ரீ மாதிரி பண்ணாமல் ஸ்னோ இருக்கிற ஏரியாலெல்லாம் ட்ரீ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வர மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். இது நம்மளுக்கு ஒரு தீம் பேஸ்டு வந்தால் போதுங்க. அதனால் நான் ஈஸியான டெக்கரேஷன்ஸ் தான் இது கொடுத்துட்ருக்குறேன். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது ஸ்னோ ஃப்ளேக்ஸுங்க. இந்த கேக்கில் நிறைய ஸ்னோ ஃப்ளேக்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்னோ ஃப்ளேக்ஸ்க்குனே ஃபாண்டன்ட் கட்டர்லாம் நிறைய இருக்குதுங்க. அந்த மாதிரி என்கிட்ட இல்லாதனால அதுக்கு சிமிலராக இருக்கிற ஒரு ஷேப் வச்சு நான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி ஃபாண்டன்ட் டூல்ஸ் எல்லாம் வச்சு நாம் ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் நல்லா கிடைக்கும். நான் ப்ரெஸ் பண்ணுற ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளே உங்களுக்கு அதிர்ற மாதிரி தெரியுங்க. இப்போ நான் கட் பண்ண ஷேப்லேயே சின்னதும் பெருசுமாக நிறைய கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்தது நம்ம பண்ண போகிறது ஒரு ஸ்னோமேன். இந்த ஸ்னோமேன் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸிங்க. ஃபாண்டன்ட்டில் 3 பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதை ஒன்று மேலே ஒன்றா டூத் பிக்கில் வச்சு நான் அசம்பிள் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு தொப்பி, கண், மூக்கு இதெல்லாம் வச்சு கொடுத்து இது அழகான ஸ்னோமேனை இப்போ நான் மாற்ற போகிறேன். இப்போ நம்ம ஸ்னோமேன் ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ கொஞ்சம் மவுண்டெயின்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ப்ளூ கலர் ஃபாண்டன்ட் வச்சு இந்த மாதிரியான ஒரு ரஃப்பான மவுண்டெயின் ஷேப்பில் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரியே கொஞ்சம் பெருசு சிறுசுமாக நிறையா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் அந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸ்லாம் விழுகிற மாதிரி இருந்தால் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். அதனால் எல்லா மவுண்டெயின்ஸ்லேயும் கொஞ்சம் ஸ்னோ ஃப்ளேக்ஸ் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கிறேன். இதை நம்ம கேக்கில் குத்துறதுக்காக டூத் பிக்கை இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த கேக்குக்கு முக்கியமான ஒரு கேக் டாப்பர் ஒன்று பண்ணணுங்க. அது எல்சா நானா இருக்கிற மாதிரியான ஒரு கேக் டாப்பரு. இதை நான் நார்மலாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வச்சு ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இந்த கேக்கான கேக் டாப்பர்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம என்ன ஃப்ளேவரில் கேக் பண்ணாலும் சரிங்க, அது க்ரம் கோட்டிங் முடித்ததுக்கப்புறமா அதுக்கு செகண்ட் லேயர் க்ரீம் போடும்போது அதை ப்ளூ கலரில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கேக்கில் ஒயிட் கலரில் பனி பொழியிற மாதிரி இருந்தால் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னாங்க, நம்ம எப்போவுமே விப்பிங் க்ரீமை நல்லா ஸ்டிஃப் பீக்கில் அடிப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே அந்த க்ரீமோட பீட் பண்ணும்போது நிறுத்திட்டு அதை இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பிங் மாதிரி வர மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம ஒயிட் சாக்லேட்டில் கூட ட்ரிப்பிங் மாதிரி பண்ணியிருக்கலாங்க. ஆனால் அது அவ்வளோ திக்காக இருக்காது. அதனால தான் நான் க்ரீமை வச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது பாதி கேக்கை பனியால் மூடி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த க்ரீம் லூஸாக இருக்கிறதுனால ஈஸியாக ட்ரிப் ஆகும் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் நினச்ச அளவுக்கு அது ட்ரிப் ஆகலை. அதனால் இந்த மாதிரி அந்த கேக் போர்டை லைட்டாக டேப் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட ட்ரிப்பிங் ஆன மாதிரி தெரியணும் அப்படிங்கிறக்காக ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக ஒரு ட்ரிப்பிங் மாதிரி பண்ணி விட்றேங்க.
இப்போ பார்த்திங்கன்னா பாதி கேக்கை வந்து ஸ்னோவில் கவர் பண்ண மாதிரி இருக்குங்க. இது பண்ணதுக்கப்புறமா இந்த கேக்கை அந்த க்ரீமை வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்டிஃப் பீக்காக அடிக்கலிங்க. அதனால் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த கேக் டாப்பர்ஸ் எல்லாமே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேக் டாப்பர்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறமா இந்த கேக் ரொம்ப அழகாக இருக்குதுங்க பார்க்குறக்கு. இதுக்கு மேலே ஈட்டபிள் சில்வர் சுகர் பால்ஸ் வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். அது இன்னும் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரியான இன்னும் நிறைய கேக் பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கேக் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.